ஜெபம் செய்ய கடவோம். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள ஆண்டவரே, இந்த ஓய்வு நாள் ஆராதனை காலை நேரத்தில் உடைய சமூகத்திற்கு நேராக நாங்கள் கடந்து வந்து ஆண்டவரே உம்மை துதிக்கவும் உம்மை ஸ்தோத்தரிக்கவும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கேட்கவும் நீர் கொடுத்ததான அந்த நல்ல தருணத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் மட்டுமாய் நீர் எங்களுடைய துருகமாக, நம்பிக்கையாக, எங்களுடைய பாதுகாப்பாக இருந்து வருகிறீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தாம் இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை பேசுகிறதான உம்முடைய அடியாரை மறைத்து நீர் தாம் எங்கள் மத்தியிலே நீர் வெளிப்படும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களுடைய திருச்சபை பிள்ளைகள் ஆண்டவரே ஆசீர்வாதத்தையும் விடுதலையையும் ஆண்டவரே சுகத்தையும் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே நீர் உதவி செய்திரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். Our gracious heavenly Father, Lord, thank you for giving us this another opportunity, Lord, to come to your holy presence, to remember your goodness and faithfulness, to give thanks unto thy holy name. Lord, you bless this morning service for us, Lord. You continue to speak through thy servant so that we all would be encouraged and edified with thy holy word. You be with us and you bless us and guide us. We ask in Jesus' name. Amen. தேவநாம மகிமைக்காக 115வது பாமாலையை சேர்ந்து பாடுவோம். For the glory of God we will sing hymn number 115. ஜெபம் செய்ய கடவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றொன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ஆமேன். எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனே,
நாங்கள் தேவரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவி நிமித்தம் உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியருளும். நமது இரட்சகராகிய கிறிஸ்து திருவுளம் பற்றி சொல்லிய வார்த்தைகளாவனே: நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை என்றார். பரிசுத்த ஆவியின் திருநாளுக்குரியதான சுருக்க ஜெபம். தேவனே, இதை போலத்த ஒரு காலத்தில் உம்முடைய பரிசுத்த ஆவியை அனுப்பி அவருடைய ஒளியினாலே விசுவாசமுள்ள உம்முடைய ஜனத்தின் இருதயங்களை போதித்து பிரகாசிப்பித்தீரே. அந்த ஆவியினாலே நாங்கள் எல்லா காரியங்களையும் குறித்து நிதானமாய் யோசிக்கவும் அவருடைய பரிசுத்த தேற்றரவினாலே இடைவிடாமல் சந்தோஷிக்கவும் கட்டளையிட்ட வேண்டுமென்று உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் ஒரே தேவனாக சதா காலமும் ஜீவித்து அரசாளுகிற எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணியங்களின் நிமித்தம் வேண்டிக் கொள்ளுகிறோம். இப்பொழுது வேத பாடங்கள் வாசிக்க கேட்போம். இன்றைய காலைக்கென்று வாசிக்கப்பட்ட பழைய ஏற்பாட்டின் வேத பாகம் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 37ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 வரை. The Old Testament reading for today's morning is taken from the book of the prophet Ezekiel, chapter 37, verses beginning to read from 1 to 10. Ezekiel, chapter 37, 1 to 10. Ezekiel 37ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல். கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ, பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியில் அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ, நான் உங்களுக்கு ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன். அப்பொழுது உயிரடைவீர்கள். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன். அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஓர் இரைச்சல் உண்டாயிற்று. இதோ, அசை உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் எலும்போடே சேர்த்து கொண்டது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ, அவைகளின் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று. மேற்புறமெங்கும் தோலினால் மூடப்பட்டது. ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாதிருந்தது. அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை. மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே, நீ காற்று திசை 4லும் இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல் என்றார். எனக்கு கற்பிக்கப்பட்டு நான் தீர்க்கதரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி
மகா பெரிய சேனையாய் நின்றார்கள் என்பதே பழைய ஏற்பாட்டின் வேதபாகம் வாசித்து முடிந்தாயிற்று. வாசிக்க வேண்டிய இரண்டாம் வேத பாடம் அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 13ஆம் வசனம் வரை. The second reading for this morning's worship is taken from the Acts of the Apostles, chapter 2, verses reading from 1 to 13. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். Acts of the Apostles, chapter 2, verses reading from 1. When the day of Pentecost had fully come, they were all with one accord in one place. And suddenly there came a sound from heaven as of a rushing mighty wind, and it filled the whole house where they were sitting. Then there appeared to them divided tongues as of fire, and one sat upon each of them. And they were all filled with the Holy Spirit and began to speak with other tongues as the Spirit gave them utterance. And there were dwelling in Jerusalem Jews, devout men, from every nation under heaven. And when this sound occurred, the multitude came together and were confused, because everyone heard them speak in his own language. Then they were all amazed and marveled, saying to one another, "Look, are not all these who speak Galileans? And how is it that we hear each of our own language in which they were born? Parthians and Medes and Elamites, those dwelling in Mesopotamia, Judea, Cappadocia, Pontus and Asia, Phrygia and Pamphylia, Egypt, and the parts of Libya adjoining Cyrene. Visitors from Rome, both Jews and proselytes, Cretans and Arabs, we hear them speaking in our own tongues the wonderful works of God." For they were all amazed and perplexed, saying to one another, "Whatever could this mean?" Others mocking said, "They are full of new wine." Here ended. The gospel reading is taken from Gospel according to St. John's, chapter 14, verses from 15 to 21. வாசிக்க வேண்டிய சுவிசேஷ வேதபாடம் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 21 வரை. St. John chapter 14 verses beginning to read from 15 to 21. நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். நான் என் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். இன்னும் கொஞ்ச காலத்தில் உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள். நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள்.
என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைக்கொள்கிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான். நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார் என்பதே. வாசிக்க வேண்டிய சுவிசேஷ வேத பாடம் வாசித்தாயிற்று. வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாததுமான படைத்தவராயிருக்கிற சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பிறகுமாரனுமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் சகல தமது பிதாவினாலே ஜெனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்தேவனில் மெய்தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிப்பிக்கப்பட்டவர், பிதாவோடே ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர். நமக்கு ரட்சிப்புண்டாகவும் பரமண்டலத்தில் இறங்கி பரிசுத்தாவினாலே கன்னிமரியாதை நமக்காக தந்தை இல்லாதின் காலத்தில் சிலுவையில் அறையுண்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்துக்கு ஏறி பிதாவின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க மகிமையோடே திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்திற்கு இல்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமாரன் என்று புறப்படுகிறவருமாய் பிதாவோடும் குமாரனோடும் கூட தொழுது தோத்தரிக்கப்படுகிறவருமாய் தீர்க்கதரிசிகள் மூலமாக உரைக்குமாயிருக்கிற பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். ஒரே பொதுவான அப்போஸ்தலர் திருச்சபை விசுவாசிக்கிறேன். பாவமன்னிப்புக்கு நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்தானத்தை அறிக்கை இடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மறுமைக்குரிய ஜீவனும் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். திருமண அறிவிப்பு. banns of marriage. I publish the banns of marriage between Miss Jessica Shiny Thomas, daughter of Mr. Ravi Thomas, member of our cathedral, and Mr. Kate Abhilas Teja, son of Mr. Srinivas, member of CSA Wesley Church, Ramkot. If any of you know the just cause why these persons may not lawfully join together in holy matrimony, you are here to declare it, writing to me. This is the third time of asking. Let's pray for these young people. Lord, we pray and commit these both young people in your mighty hand, that they are going to be married next month. We pray that you be with them, Lord. Prepare them and bless them so that they will build a home where you will be exalted and honored, O God. We pray for all the marriage arrangement as during this pandemic. Lot of things or hurdles are there. We pray that everything may go well with this wedding, O God. We also pray for young people who are Lord, waiting for marriage in our cathedral. We pray for all the efforts that the parents take towards that, Lord. We pray that you would help them, O God. In Jesus' name we pray. Amen. போன வாரத்திலே நாம்
கிறிஸ்து பரத்திற்கு ஏறின திருநாளை நாம் அந்த ஞாயிற்றுக்கிழமையை நாம் ஆசரித்தோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை நமக்கு பெந்தைகோஸ்தே ஞாயிறு என்பதாக நாம் பார்க்கின்றோம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை திருத்துவ ஞாயிற்றுக்கிழமையாக அல்லது திருத்துவ திருநாளாக நமக்கு இருக்க போகின்றது. பெந்தைகோஸ்தே ஞாயிறு நம்முடைய திருச்சபையின் அட்டவணையிலே ஒரு விசேஷமான ஒரு நாள். நாம் தெரிந்திருக்கிறபடி எருசலேமிலே அந்த 120 பேர் மேலறையிலே தங்கியிருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினார். அந்த நாளிலே திருச்சபை உருவானது என்பதாக நாம் பார்க்கின்றோம். எனவே பெந்தைகோஸ்தே என்பது பரிசுத்த ஆவியானவர் திருச்சபைக்கு அருளப்பட்ட நாள், திருச்சபை உருவாகின நாள். இந்த நாளிலே நாம் நம்முடைய இடங்களிலே நாம் ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை பலப்படுத்துவாராக. Last week we learned about ascension of Jesus. This Sunday is called Whit Sunday or Pentecost Sunday, and the next Sunday will be called Trinity Sunday. Pentecost Sunday is a very, very important in our church calendar. A day the Holy Spirit was given to the church, and the church was born on that day. So on this day, as we gather in our houses, it's my prayer that the Lord will speak to each one of us. And we are so happy to have Reverend Sebania Peter, the senior pastor of Universal Baptist Church Nagol. He's a Bible teacher and trainer and a conference speaker, and his presence in our church always makes us happy and blessed. So on behalf of all of you, it's my joy to welcome our dear pastor in our midst, and he will be giving the message this morning. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்துகின்றோம், வரவேற்கின்றோம். ஆண்டவர் தாமே இந்த காலையிலே நம்மோடு கூட பேசுவாராக. பலவிதமான காரியங்கள், பலவிதமான இழப்புகள், பலவிதமான கஷ்டங்கள் இருந்தாலும் ஆண்டவர் நம்மை ஜீவனோடு வைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மை பலப்படுத்துவார், நம்மை ஆசீர்வதிப்பார். I also want to say about the health of Sandeep and Jenny Sandeep, as we are praying for this family. And when the appeal came from the family through their son Stephen, and I also requested the congregation to donate towards their medical expenses. And this is a message I received from them. They received 1.3 lakh from our congregation, and the family expresses their thanks to all of us for our cheerful giving. And I also thank each one of you for praying for them and helping them through your donation. Mrs. Jenny will be discharged today from Cure Hospital, Gatkesar, and Mr. Sandeep is shifted to Gandhi Hospital, and he will be discharged after 1 week. Even after they go back to their home, they have to be with oxygen. So continue to pray for them. I also want to thank all of you for praying for me. By God's grace and all of your prayer, I am back. The Lord has healed me from COVID. And thank you so much for all your love and prayers and concern. May the Lord bless you and your family for all that you do for me. இந்த வாரத்திற்கான மற்ற அறிவிப்புகள். நாம் ஒவ்வொரு வாரமும் அனைத்து
ஐக்கிய கூட்டங்களும் ஆன்லைனில் வைத்து நடைபெறுகிறது. இதில் அநேகர் கலந்து கொள்ளுகிறீர்கள். தொடர்ந்து இந்த கூட்டங்களிலே கலந்து கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் நன்மையும் பெற்றுக்கொள்ளுமாறு உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். வருகிறதான வெள்ளிக்கிழமை 11 மணிக்கு உபவாச ஜெபம் நடைபெறுகிறது. கடந்த வாரத்திலே கூட 25க்கும் அதிகமான நபர்கள் இந்த ஜெபத்திலே கலந்து கொண்டு நாம் செபித்தோம். நாம் செபிக்கிறதான ஒவ்வொரு ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்கிறார். அந்த விசுவாசத்தோடு கூட நீங்கள் வீடுகளில் இருப்பீர்கள் என்று சொன்னால் இந்த உபவாச ஜெபத்திலே கலந்து கொண்டு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கடந்த 9 மற்றும் 16ஆம் தேதி அறிவித்தபடியாக இப்பொழுது இருக்கும் கோவிட்-19 சூழ்நிலை காரணமாகவும் மற்றும் நமது மாநிலத்தில் இருக்கும் அரசு ஆணையும் மத சம்பந்தமான கூட்டங்கள் நடத்த தடை இருப்பதின் மூலமாகவும் சென்ட் தாமஸ் தமிழ் சொசைட்டியின் வருடாந்திர கூட்டம் மே மற்றும் ஜூன் நடக்கும் கூட்டமானது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. நாங்கள் மாநிலத்தின் சூழ்நிலையை கவனித்துக் கொண்டிருக்கிறோம். சூழ்நிலைகள் சகஜ நிலைமைக்கு திரும்பும் பட்சத்தில் நமது சொசைட்டி கூட்டமானது தாமதமாக நடைபெறும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். All the fellowships are meeting through the online. We encourage each one of you to be part of this fellowship and receive God's blessings. Every Friday we are meeting at 11 through Zoom meeting for the fasting and prayer, where we could see the numbers are increasing. Numbers are increasing when we come together and pray for our cathedral, pray for our nation, and pray for our family. God always listens and answers to our prayers. With an assurance and faith, let us come together, let us join together and pray for our nation. Dear members, announcement was made on 9th, 16th Sunday that due to the prevailing COVID-19 pandemic situation and following the Telangana government SOP, which prohibits religious social gatherings, the St. Thomas SPG Tamil Church Society has to withhold conducting the AGM in the month of May and June 2021. We are monitoring the situation, and once normalcy is returned, the date of AGM will be announced as per the rules of our society. The last week we are given for the ministry of the Lord is 57,760 rupees. For last 10 days, our cathedral children has been enjoying the online VBS. Every year we used to come to the cathedral and we have our VBS program. For last 2 years we were not able to come together, but God has given the beautiful media where we can meet together and learn together and grow in the Lord together. So this year also we could see the number of children. Interestingly, even the commitment which they made to complete their project and also the memory verse competition, a lot of activities took place for last 10 days. I hope and believe that all our children are richly blessed by this VBS 2021. May the good God continue to bless all our children and help them to grow in the Lord more and more in days to come. As like the Sunday school superintendent has coordinated everything, what are the things that happened during the last 10 days. So they want us to know, they want the cathedral members also to know how our children were actively participated in this program. So we'll have a short video of our VBS 2021. Joshua 1:9. Have I not commanded you? Be strong and courageous. Do not be afraid. Do not be discouraged. For the Lord your God is with you wherever you go. John chapter 8, verse 32. You will know the truth, and the truth will set you free. John chapter 8, verse 32.
John 14:6. Jesus said to him, I am the way, the truth, and the life. No one comes to the Father except through me. 1 Corinthians chapter 15, verse 57. Thanks be to God who gives his victory through our Lord Jesus Christ. 1 Corinthians 15:57. Hebrews 4 verse 13. And before him no creature is hidden, but all are open and laid bare. To him we have to explain how we have lived. Proverbs chapter 3 verse 5 and 6. Trust in the Lord with all your heart and do not lean on your own understanding. In all your ways acknowledge him and he will make your path straight. 1 Thessalonians 5:17. Pray without ceasing. 1 Thessalonians 5:17. Let off ceasing. Philippians 4:13. I can do all things through Christ who strengthens me. Philippians 4:13. Psalm 32:7. You are my hiding place. You protect me from trouble. You surround me with shouts of deliverance. Joshua 24:15b. But for me and my household, we will serve the Lord. Hello friends, I'm going to do today's challenge. Day 6 challenge. I'm going to do day 6 challenge. I'm going to pick one. I'm ready for the challenge. So let's see what memory verse I'm gonna get today. John 8:32. Then you will know the truth and the truth will set you free. Thank you. Stay home, stay safe. And we are here to complete the Love Feast challenge. So today we will be making chicken roast recipe. Today I am going to make chocolate mug cake. Hello, today we are going to see how to make chicky. I am going to make one banana pancake. Hi guys, today I am going to lemonade. And today we are going to make onion pakoda. Hope you all have enjoyed watching this video. Behalf of the clergy, we wanted to thank all the children for your participation. May the good God continue to bless you. And also we wanted to thank all the parents making the children to get up in the morning and allowing them or asking them to be part of this VBS. And also we wanted to thank our Sunday school superintendent, Mrs. Vijaya Samuel, and also Mrs. Beryl Sam, and all the teachers and the resource persons for their effort for this VBS 2021. May the good God bless all of you. இந்த நாளுக்குரியதான தலைப்பானது பெந்தகோஸ்தேவினுடைய வல்லமை.
The theme for this morning, Pentecostal power என்றதான தலைப்பிலே அருமையான ரெவரண்ட் ஜெபனியா பீட்டர் அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம மத்தியிலே பகிர்ந்து கொள்வார்கள். அதற்கு ஆயத்தமாக நம் அனைவரும் சேர்ந்து 113வது பாமாலையை பாடுவோம். As we wait to listen to the holy word, let us all sing together hymn number 113. Let us pray. Heavenly Father, we want to thank you for the gift of a Lord's Day. We thank you that you kept us alive where we have seen people falling dead around us. We thank you that you counted us among the living, and only the living can worship you. This morning, pray that you will help us even as we listen to your word. In Jesus' name we pray. Amen. The coming of Jesus into this world, we call it Christmas, and we celebrate it. But sometimes I wonder why people don't celebrate the coming of the Holy Spirit. He is also God, He is also among the Trinity, and therefore it is good that we celebrate Pentecost, because it is the coming of the Holy Spirit. And we have to celebrate because it is only the Holy Spirit who is like an ignition. Jesus did everything and went away. It was the coming of the Holy Spirit that gave the ignition and the power for the church to start. And therefore Pentecost is also called as the birthday of church. If Christmas is the birthday of Jesus, Pentecost is the birthday of the church. And therefore it is necessary that we celebrate it. And then, but the problem is, people have different opinions, ideas, definitions, doctrines about Pentecost. But let us look into the Word of God as we celebrate this Pentecost. Pentecost was not something new for the Jewish people. It was a yearly festival. But that year was a unique year, because that was a year where Pentecost gave a new definition
for the whole world and to the Jewish people in those days. And so this morning we will celebrate that. I have few things to share with you. The first thing is the coming of the Holy Spirit, and then the confusion about the Holy Spirit. And thirdly, the communication of the Holy Spirit. How did the Holy Spirit communicate God's message? And then we will talk about the conviction and the conversion by the Holy Spirit. And finally, we talk about the congregation that was formed by the Holy Spirit. And so let us start with the first thing, the coming of the Holy Spirit. If you see Acts chapter 2, as it was read to us, when the day of Pentecost arrived, they were all together in one place. And we have read this passage several times, and we understand it in different ways. But this morning we will try to understand what is this Pentecost all about? The coming of the Holy Ghost. Now, it is dangerous to form doctrines from the book of Acts. But that's the problem with many people. They form doctrines out of the book of Acts. You see, I can form a doctrine about the Pentecost. Like, I can say, you will receive Holy Spirit only if you are in the first floor. But that's not correct. If I say Holy Spirit will come only if there is a minimum of 120 people. If it is only 119, he will not come. I can prove it from the scripture. So that is a dangerous thing. And therefore, we should not make any doctrines out of this. Just see what it says. And so, Jesus Christ came as a savior, and the Holy Spirit came as a helper. That's what we read from John chapter 14. He came as a helper. Jesus saved us. He made us righteous. He made us to live a worthy life in this world. But we need the help of the Holy Spirit to live that worthy life. And therefore, it is necessary to have the Holy Spirit in our lives. The Bible says, unless you are born of the Spirit, you cannot enter the kingdom of God. And so if we have to live like kingdom people, we need to be born in the Spirit. And the Spirit is the Holy Spirit who begins to reside in our lives. And so when you see this passage, the coming of the Holy Spirit, the disciples are already seen how Jesus was used by the Holy Spirit, how he depended on the Holy Spirit, how the Holy Spirit descended on him in the form of a dove. They have seen him work miracles. They have seen him pray, and they realize that it was all because of the Holy Spirit. The Spirit filled Jesus. The Spirit led Jesus. And therefore, this same Jesus also promised that he's going to send the Holy Spirit to them. And therefore, the disciples had a little experience about this Holy Spirit. Even if you read Luke chapter 10, there you can see where Jesus sent some of them for ministry, and they come back and say, yeah, we have seen the Spirit of God. And so they had a little experience of that. But on the day of Pentecost, the Holy Spirit descended in a full power and empowered them. Who were they? 120 people. We don't know the names, but definitely we know that the disciples were there and some ladies were there. And so all these things will help us to understand that it came. Few things we need to note. Number one, it came suddenly. Look at that. Verse 2. And suddenly there came. It came suddenly. Sometimes, God moves in a very sudden way. We were not prepared for COVID. We were not prepared for all the things that are happening around us nowadays. But God is teaching us, saying that even if these things are happening, God is visiting us. He suddenly brought all these things. 1 year ago, we were in a different mood, in a different setting. Now, after 1 year, we are in a different setting. But God remains the same, and God wants to bring change in our lives. And God changes suddenly. God brings change suddenly. And this is what we see here.
When the Spirit of the Lord operates in our lives, He can suddenly do anything through our lives. And so we should be prepared for that. These people were waiting, that's all they did. They did not do any other things. Secondly, there was a sound. Look at that. There was a mighty wind. There was a sound. That means Pentecost was not imaginary, it was a real thing. They heard it. Therefore, it's not imagination. And also it says a wish came from heavens. Something came from above and touched their lives. So these are some of the things. And it was a very mighty force. They were not prepared for that. They thought they will be blown away by that. But they were there, they were anointed, and the power of the wind was felt by people outside. They were in a house and people felt it. And that's why they all came. And then the people said, what is happening? Why this sound? What have you heard here? What are we hearing? And so there is a coming of the Holy Spirit. And Holy Spirit comes only when God wills. It is God's will. And so there are so many people. Sometime back I saw in the bus stand here, there was a poster saying, Holy Spirit Workshop. The Holy Spirit Workshop. What is that? Holy Spirit is given by God. No man can manufacture, no man can supply, no man can decide. But unfortunately, there are many people, many preachers who are like, they deal as if they have some dealership with God about Holy Spirit. So they supply Holy Spirit. They send it in bottle or handkerchief and all that. No. If you see this specifically, the original Pentecost, it came from God. These 120 did not attend any seminar, did not go to any workshop. No. They did not have somebody who was a broker between them to get the Holy Spirit. Holy Spirit is a personal action of God in the personal lives of people. Only when we surrender to them and submit to Him, the Trinity God, He takes care of us. Now that was the coming of the Holy Spirit. That was the coming of the Holy Spirit. The only thing Jesus said was, wait here, wait. That's all He said. He did not ask them to do certain things to receive the Holy Spirit. He said, just wait. And so when we wait in the presence of the Lord, He acts in our lives. Suddenly, gradually, it all depends on Him. So that's the first thing I wanted to share. The coming of the Holy Spirit. The second thing was the confusion because of the Holy Spirit. Look at that. Some of the people came and they were confused. There were lots of people. Verse 6 says, and at this sound the multitude came together and they were bewildered and they were amazed. There was a confusion. It's what's going on? What's going on? Because those days, people came from all over the world to celebrate Pentecost. So people, you can see the names of the nations that are mentioned here. And the Bible scholars say, some people came from Asia. That means people came from India also. They were there. And so, there was a lot of confusion. She said, what is happening? What is this? We have come here to celebrate the festival, but something different is happening. And then they were confused because when the disciples started speaking, they said, hey, these people are speaking my language. Peter is speaking my language. And all these disciples are all Galileans. They are not very good in talking. They are not very good in speech. But they were confused, saying, what is happening? Look at that verse 7. Are not all these who are speaking Galileans? Because when somebody is called as a Galilean, it was a joke actually. The joke is, these Galileans don't know how to speak. They all blabber and all that. But now they see these people speaking a very systematic language, correct grammar, able to communicate to them, and so they were really confused. So there is a coming of the Holy Spirit, and there was a confusion about the Holy Spirit. But in this confusion, you can see two things. Number one, there was an honest inquiry. Some people said, what is happening? We want to know what is happening. How is that we are hearing all these things? And so there was an honest inquiry, but there was also ridicule and mockery.
Some people honestly wanted to know what is happening. Some people said, these people are drunkard, they have drunk so well, and so they are all talking nonsense. And so, the confusion, the Holy Spirit, when it comes into my life, there will be some who want to know why it is happening. There will be some people who will be criticizing, who will talk low about us. And that's the confusion that we see. And this confusion happens even today. When somebody speaks with the power of the Holy Spirit, they say, oh, this and that. And some people appreciate, some people don't appreciate. Let's not worry. It happened on the day of Pentecost also. The third thing I wanted to share is the coming of the Holy Spirit, the confusion about the Holy Spirit, and then the communication about the Holy Spirit. Look at this passage. Peter was standing. Verse 14 says, Peter stood and he began to speak. So there is a communication by the Holy Spirit. It was not Peter's language. It was not that, Peter was told, tomorrow thousands of people are going to come, so you are the speaker, so get ready to give a message. No, he was not at all prepared. The same person who was scared of a small girl, who was not willing to speak, not willing to stand for Jesus, now becomes the communicator of the Holy Spirit, communicator of the gospel. This is something very interesting. And what did the Holy Spirit communicate? This is very crucial. The Holy Spirit communicated the complete gospel, not a partial gospel or a prosperity gospel or this gospel and that gospel. If you see from verse 14 onwards, verse 30 till 36, Peter communicated because of the power of the Holy Spirit. What did he communicate? Number one, he communicated about the Old Testament. Look at that. He quotes from book of Joel. So when I communicate the gospel with the power of the Holy Spirit, I should not neglect Old Testament. There are some people who don't quote Old Testament. You cannot communicate the gospel without quoting the fall of man, the sin of man, the rebellion of man. You cannot. And therefore, the Holy Spirit, when He communicates through me, He will see that I communicate the complete gospel. Now, I'm not talking about the full gospel. There is a church called Full Gospel Church. I don't know why they call that. Instead of calling a full gospel, I want to use the word complete gospel. Complete gospel includes Old Testament. Peter talked about that. And Peter used the word repent. Peter used the word save. Peter used the word Jesus of Nazareth. Peter used the word Christ. That means he was presenting the humanity of Jesus, the divinity of Jesus. That is the complete gospel. There are some people who present the gospel only about the divinity of Christ, not the humanity of Christ. And there are, in the history, you can see there are people who said Jesus is only human, he is not divine. But here we see a complete gospel will present the humanity of Jesus and the divinity of Jesus. Not only that, the complete gospel includes the crucifixion of Christ, the suffering of Christ, and the resurrection of Christ. You can see all this in the message that Peter preached. That's why I'm saying the third thing is the communication of the gospel by the Holy Spirit will be a complete gospel, not the gospel that people like, not the gospel that I want to preach. It should be a gospel that is from the Word of God. And then it talks about repentance, confession. That's what he says. If you read this passage, after verse 37, now when they heard this, they were cut in their heart, and they said, "Brother, what shall we do?" When the Holy Spirit communicates, it will convict. That's the next thing I wanted to share. So there is a coming of the Holy Spirit, the confusion about the Holy Spirit, and there is a communication of the Holy Spirit, and then the next one is the conviction and the conversion by the Holy Spirit. When you communicate the gospel with the Holy Spirit,
It is the Holy Spirit who will do the work in the life of a person. You don't have to do anything. You don't have to play with their emotions and feelings. It is the Holy Spirit who brings conviction. Because the Bible says in John that when He comes, He will convict the world of sin, righteousness, and judgment. And therefore, on the day of Pentecost, we can see that the power of Pentecost is it communicates the gospel and it will convict people of their sin. And there is a repentance that we see. Now look at that word. The word is very interesting. They said when they heard it, they were cut in their heart. They were cut in their heart. The Greek word is very interesting. The Greek word actually means Peter was taking each person's heart and he was cutting it. And he was cutting it with a sword. What sword? The sword of the Word of God. The Word of God. So on the day of Pentecost, when the Holy Spirit communicates the gospel, He will cut the hearts of people, convict them, and convert them. And so Peter took the heart of each person and he was cutting. I used to remember. Do you remember that? You know, the same Peter used a little knife to cut the ear. He cut the ear of a person. But Pentecost changed him, and then he used a different sword, this sword. And he started cutting the hearts of people and brought conversion. And it says that there were 3,000 people. Look at that. If 3,000 people got converted, that means there were more than 3,000 people who heard. And so when the Holy Spirit convicted them, 3,000 of them stepped out and said, we want to follow Jesus. This is the power of the Holy Ghost. This is the power of Pentecost. And this is the birth of the church. And the first church, the early church, did not have unbelievers. It was started with believers only. That is the goal of a church. And that's what the Pentecost want to do. Early church, all were believers. But today, there are believers in the church. A lot of difference, isn't it? But the power of Pentecost is the still same. And we need to work out for the rest of the people who have not accepted Jesus, so that the power of the gospel will convert them, so that the whole church consists of believers only. That should be the goal. That's what the goal of the Holy Spirit on that day. What is this power of the Pentecost? The word power, Acts chapter 1 verse 8. Jesus said, you shall receive power. The word power, the Greek word is dunamis. Alfred Nobel was the inventor of dynamite. So after he invented the dynamite, he had a Greek friend. And so he asked his Greek friend, this is what I have invented. Do you have any Greek word for that? And so his Greek friend said, dunamis, that means explosion, exploding power. And so Alfred Nobel invented that word called dynamite. That's why you get the word dynamite from dunamis. The Pentecost is a dynamite. The power of Pentecost is a dynamite. It can explode and break any stony heart. And that's what happened. 3,000 people's stony heart was broken up. And they all got converted. Now before I conclude, what can we learn? What are the principles that we learn from the first Pentecost? Only first Pentecost. There is no last and second, third, fourth. One Pentecost. That is the power that God has given us. Few things I want to share. Number one, Pentecost is a gift of God. It's not man's invention. It's a gift of God. God only out of His grace empowers us. That's what we learn here. It is not because the disciples were following Him for 3.5 years that they qualified. No. They all left Him. They left Jesus. But Jesus again went to them. And so the power of Pentecost is a gift of God.
And so there is nobody who can supply that. There is no seminar or any workshop. No. It is God who empowers us. The second thing I learned is, it is given to individuals, it is also given to groups. Here we see a group of 120 people, but again, each one received. The Bible says the fire descended on each person. It's not a corporate thing. It was a corporate experience, but also personal experience. And that means Pentecost is for the church, it's also for each member of the church. That's what we can learn here. The third thing that I learned is, the Pentecost experience comes only when you empty yourself. If you say, I'm full, I'm having this and that, I'm qualified, I know this and that, no. Only when I empty myself before the Lord. These 120 people emptied themselves and they were waiting, and God gave them that opportunity. Pentecost also gives boldness. The power of Pentecost converted a timid person like Peter, who raised his voice. The Bible says he raised his voice and he talked. A very coward, a timid person now becomes a courageous person. That's the power of the Pentecost. If you're thinking that I cannot do anything, no. Even if you're a coward person, timid person, Jesus wants to say, I can empower you and make you talk. One more thing I learned is, it talks about fire. Pentecost is not just to enjoy and feel good and all those things. No, Pentecost is purity. Pentecost should purify you. If Pentecostal experience makes you exaggerated and jumping this and that, and if there is no purity, transformation in you, that was all an emotional experience. It is not an emotional experience. It is a transformation experience where the fire will purify us. And then the power of Pentecost does not divide. It says that they were all in one accord. After the Holy Spirit came, they were still in one accord. Even after they were speaking in different languages, they were still in one accord. The message also was one. And therefore, Holy Spirit, Pentecost should not divide us, it should unite us. If Pentecost, the very word Pentecost has divided the church in certain situations, it is not the fault of the Holy Spirit. It is the fault of us not understanding it properly. And therefore, the Holy Spirit did not divide them, it united them. The resurrection was confirmed by the power of the Pentecost. Resurrection power? Yes. The Holy Spirit came and confirmed that the power of resurrection and the power of the gospel is confirmed by the coming of the Holy Spirit. One more thing I learned is, you remember Babel? In Genesis chapter 11, the Tower of Babel. The Tower of Babel, more languages were created to divide people. On the day of Pentecost, many languages united people. What a transformation. That is the power of the Pentecost. And therefore, this power is still available. This power can still be experienced. God is still willing to empower us individually as a church. And may this day of Pentecost be a real experience for us, so that God would see everybody empowered during these days and share His good news. May the Lord bless these words. Father, we want to thank you for your word. We thank you for the Pentecost, the power of Pentecost that you gave to us, so that we will not be timid or cowards, but we will be bold witnesses like Peter. So Lord, we thank you. We pray that we will live by the power of the Holy Ghost. We thank you, Lord. In Jesus' name we pray. Amen. பெந்தகோஸ்தே வல்லமை என்றதான தலைப்பிலே நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டோம். பெந்தகோஸ்தே திருநாளானது பரிசுத்த ஆவியின்
வருகையின் பண்டிகையாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்த்தோம். திருச்சபையின் பிறந்த நாளாகவும் பெந்தகோஸ்தே நாளானது காணப்படுகிறது. பெந்தகோஸ்தே நாளானது ஒவ்வொரு வருடமும் யூதர்களுடைய பண்டிகையை கொண்டாடக்கூடியதான ஒரு நாளாய் காணப்பட்டது. இந்த பெந்தகோஸ்தே வல்லமை என்றதான தலைப்பிலிருந்து 4 காரியங்களை குறித்து நாம் பார்த்தோம். இது பரிசுத்த ஆவியின் வருகையை உணர்த்தக்கூடியதான ஒரு நாளாய் இருந்தது. அப்போஸ்தலர் நடபடிகளில் நாம் எந்த ஒரு பரிசுத்த ஆவியானவர் உதவியுடன் பரிசுத்தமாக வாழ அவர் பரிசுத்த ஆவியானுடைய உதவி நமக்கு தேவைப்படுகிறது. சீசர்களுக்கு எவ்வாறு பரிசுத்த ஆவியானவரின் உதவியுடன் இயேசு கிறிஸ்து அற்புதத்தையும் அடையாளங்களையும் செய்தார் என்று தெரியும். அதற்காக சீசர்கள் பரிசுத்த ஆவியை குறித்து அறிந்து இருந்தார்கள். பரிசுத்த ஆவியானவர் சடுதியாக வந்தார் என்று சொல்லி அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். எவ்வாறு இந்த கோவிட்-19 ஆனது எதிர்பாராத விதமாக வந்ததோ அதே போல ஆண்டவரும் கூட எதிர்பாராத விதமாக நம்மை சந்திக்கக்கூடியவராய் காணப்படுகிறார். அவருடைய சந்திப்பிற்கு நம்மை ஆயத்தம் செய்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாய் இருக்கிறது. பெந்தகோஸ்தே நாளானது ஒரு கற்பனை அல்ல, ஆனால் உண்மையாலும் நடந்த சம்பவமாய் இருக்கிறது என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரால் கொடுக்கப்பட்டவர். அது மனுஷராலோ அல்லது கூட்டங்கள் மூலமாகவோ நமக்கு வருவது கிடையாது. இது ஆண்டவருடைய சுத்த ஈவு என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து சீசர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் வர காத்திருங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு கட்டளையிட்டார். சீசர்கள் காத்திருந்த பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய மகிமையை பெற்றுக்கொண்டார்கள். இரண்டாவதாக பரிசுத்த ஆவியானவரை குறித்ததான குழப்பங்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அநேக ஜனங்கள் அங்கு நடந்ததான காரியத்தை பார்த்து குழப்பம் அடைந்தனர். இவர் நம்மை சேர்ந்தவர்கள் அல்ல, எப்படி நம்முடைய பாஷைகளை பேசுகிறார்கள் என்று சொல்லி ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டார்கள். அங்கு ஒரு குழப்பம் காணப்பட்டது. 2 விதமான குழப்பங்களை குறித்து நாம் இங்கு பார்க்கிறோம். என்ன நடக்கிறது என்பதை அறிந்து கொள்ள ஒரு உண்மையான வாஞ்சையுள்ள ஒரு குழப்பமாய் காணப்பட்டது. இரண்டாவதாக அவர்களை பார்த்து கேலி பேசினார்கள். 2 விதமான குழப்பங்களை குறித்து நாம் இங்கு பார்க்கிறோம். மூன்றாவதாக பரிசுத்த ஆவியானவர் பகிர்ந்து கொள்ளுதலின் ஊழியத்தை அல்லது பகிர்ந்து கொள்ளக்கூடியவர் என்று சொல்லி அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஒரு முழுமையான சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடியவராய் காணப்பட்டார். பேதுரு எழுந்து நின்று ஒரு முழுமையான சுவிசேஷத்தை அங்கிருக்கிறதான ஜனங்களுக்கு பகிர்ந்து கொள்ளுகிறார். அவர் பழைய ஏற்பாட்டின் வாக்குத்தத்தத்தை முக்கியத்துவத்தை அறிவித்தார். மற்றும் மனம் திரும்புதல், ரட்சிக்கப்படுதல், இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம், உயிர்த்தெழுதல் என்றதான காரியங்களை குறித்து தன்னுடைய பிரசங்கத்திலே பிரசங்கித்தார். அவர் ஒரு முழுமையான சுவிசேஷத்தை பெந்தகோஸ்தே திருநாளானது நமக்கு கொண்டு வரக்கூடியதாய் இருந்தது. பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துகிறவர் என்று சொல்லி நாம் இந்த இடத்திலே வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஜனங்களுடைய பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிறார். பேதுரு தன்னுடைய ஊழிய நாட்களிலே ஒரு சிறிய கத்தியை கொண்டு எவ்வாறு சேவகரின் காதை வெட்டினாரோ அதே போல பெந்தகோஸ்தே திருநாளிலே வேதம் என்றதான பட்டயத்தை கொண்டு அங்கிருந்ததான 3000 ஜனங்களுடைய இருதயத்தை வெட்டக்கூடியவராய் காணப்படுகிறார். ஒரு உண்மையான ஒரு மனம் திரும்புதலை குறித்து இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம். இந்த பெந்தகோஸ்தே திருநாளிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடியதான சத்தியங்கள் என்ன? பெந்தகோஸ்தே திருநாளானது அல்லது பெந்தகோஸ்தே ஆண்டவருடைய வெகுமதியாய் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இது நமக்கு ஆண்டவரால் கொடுக்கப்பட்டதான ஒரு பெரிய வெகுமதியாகும். பெந்தகோஸ்தே திருச்சபைக்கு ஒரு தனிப்பட்ட முறையிலே நமக்கு கொடுக்கப்பட்டதான ஒரு வெகுமதியாகும். பெந்தகோஸ்தே நம்மை வெறுமையாக்கும் பொழுது இந்த மேலான அனுபவத்தை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள முடியும். பெந்தகோஸ்தே அனுபவமானது நமக்குள்ளே ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடியதான ஒரு அனுபவமாய் காணப்படுகிறது. பெந்தகோஸ்தே அனுபவமானது ஒரு பரிசுத்தத்தின்
ஒரு சுத்தத்தின் ஒரு அனுபவமாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்த்தோம். பெந்தகோஸ்தே அனுபவமானது பிரிவினையை அல்ல, ஒற்றுமையை கொண்டு வரக்கூடியதான ஒரு மேலான அனுபவமாய் இருந்தது. உயிர்த்தெழுதலின் வல்லமை பரிசுத்த ஆவியானவருடைய வருகையின் வல்லமையினாலே உறுதிப்பட்டது போல நம் அனைவரும் இந்த பெந்தகோஸ்தே அனுபவத்திற்குள்ளாக, இந்த பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவுக்குள்ளாய் நாம் ஜீவிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு தேவையான தைரியத்தையும் பலத்தையும் பரிசுத்தத்தையும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எவ்வாறு ஆண்டவரை பிரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நமக்கு போதித்து சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்த அவர் வல்லமையுள்ளவராய் காணப்படுகிறார். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை கொண்டு நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். தேவ நாமத்தின் மகிமைக்காக 204வது கீர்த்தனை பாடுவோம். அப்பொழுது நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் ஆண்டவருடைய சமூகத்திலே அர்ப்பணிப்போம். Lyric number 204, during which we will give ourselves as an offering and our offering and thank offering unto the Lord. ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதத்திலிருந்து ஒரு பகுதியை ஆண்டவரே காணிக்கைகளாகவும் தோத்திர காணிக்கைகளாகவும் கொடுத்திருக்கிறதா நம்முடைய அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிறுத்தாமை ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வானத்தின் பலகணிகளை திறந்து
பிள்ளைகளுடைய வீடுகள் இடக்குள்ளாது போகும் மற்றும் மேலான ஆசீர்வாதத்தையும் நன்மையும் நீர் செய்தருளுங்க. இந்த வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை காண்கிறதான பிள்ளைகளோடு கூட உடைய கிருபையும் உடைய ஆசீர்வாதமும் நிறைவாய் தங்கியிருக்கட்டும் கர்த்தாவே. கர்த்தர் தாமே பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல நிலையான வேலைகளையும் ஆசீர்வாதத்தையும் நீர் தாமே தந்தருளும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து உடைய கிருபை எங்களோடு கூட தங்கியிருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நாம் தொடர்ந்து செபிப்போம். எல்லா மனிதருக்காகவும் ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும் செய்து ஸ்தோத்திரங்களை செலுத்த வேண்டும் என்று இப்படி பரிசுத்த அப்போஸ்தலரை கொண்டு கற்பித்தருளின சர்வ வல்லமையும் நித்திய ஜீவனுமுள்ள தேவனே, மகிமை பொருந்திய மகத்துவம் பொருந்திய தேவருடைய சந்நிதியில் நாங்கள் செலுத்துகிற தர்மங்களையும் காணிக்கைகளையும் இரக்கமாய் ஏற்றுக்கொண்டு நாங்கள் செய்கிற ஜெபங்களை கிருபையாய் கேட்டருள வேண்டும் என்று மனத்தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம். எங்கும் உள்ள திருச்சபைக்கு தேவரீர் உண்மையும் ஐக்கியமும் ஏக சிந்தையும் உள்ள மனதை இடைவிடாமல் அருளி செய்து உம்முடைய திருநாமத்தை அறிக்கிடுகிற யாவரும் உமது பரிசுத்த வசனத்தின் சத்தியத்தை குறித்து இசைந்த மனதுள்ளவர்களாயிருந்து ஐக்கியத்திலும் தேவ பக்தியுள்ள அன்பிலும் நிலைத்து வாழ்ந்திருக்கும்படி அனுக்கிரகம் செய்யும். கிறிஸ்தவர்களான அதிகாரிகள் எல்லோரையும் ரட்சித்து காப்பாற்ற வேண்டும் என்றும் சகல தேசத்தாரையும் நீதியும் சமாதானமுமான வழியில் நடத்தவும் பட்சபாதம் இல்லாமல் உண்மையாய் நீதியை செலுத்தி துன்மார்க்கத்தை தண்டனையினாலே அடக்கி உமது வேதத்தையும் சன்மார்க்கத்தையும் நிலைப்படுத்தி வரும்படி சகல அதிகாரிகளின் இருதயங்களையும் ஆண்டு நடத்தியறல வேண்டும் என்று தேவரீரை வேண்டிக் கொள்கிறோம். பரமபிதாவே, அத்தியட்சியமார் குருமார் எல்லோரும் தங்கள் நடக்கையினாலும் போதகத்தினாலும் சத்தியமும் ஜீவனும் உடைய வசனத்தை பிரசித்தப்படுத்தி உமது சத்திய சாக்கிரமந்தைகளை ஒழுங்காமையும் செம்மையாயும் கொடுக்க அவர்களுக்கு கிருபை அருளும். உம்முடைய ஜனங்கள் எல்லோரும் விசேஷமாய் விடத்தில் கூடி வந்திருக்கிற இந்த சபையாரும் சார்ந்த இருதயத்தோடும் தகுந்த வணக்கத்தோடும் உமது பரிசுத்த வசனத்தை கேட்டு உட்கொண்டு தங்கள் வாழ்நாள் எல்லாம் பரிசுத்தமும் நீதியும் உள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்ய அவர்களுக்கு உமது பரம கிருபையை கொடுத்துருளோம். நிலையில்லாத இந்த ஜீவ காலத்தில் துன்பம், துக்கம், வறுமை, வியாதி முதலான உபத்திரவங்களால் வருத்தப்படுகிற யாவரையும் ஆண்டவரே உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய திருச்சபையிலே மிகவும் பலவீனத்தோடு கூட சுகவீனத்தோடு கூட ஆண்டவரே ஹாஸ்பிட்டலிலே வீடுகளில் இருக்கிறதான ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவராகிய தேவன் தாமே உம்முடைய ஆணிப்பா இந்த கரத்தை நீட்டி பலவீனத்தோடு கூட இருக்கிறதான பிள்ளைகளை நீர் பலப்படுத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, விசேஷமாக அருமையான சகோதர சந்திப்புக்காக ஜெனிக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளுக்கு கொடுத்து வருகிறதான சுகத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கர்த்தாவே அருமையான பிள்ளைகளுக்கு தேவையான பரிபூர்ண பலத்தையும் சுகத்தையும் ஆண்டவரே இந்த நாட்களில் நீர் தந்தருளும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே பலவீனத்தோடு கூட இருக்கிறதான ஒவ்வொருவரையும் நீர் தாமே தொட்டு ஆண்டவரே பரிபூர்ண பலத்தையும் ஆண்டவரே அவருடைய சரீரத்தில் நீர் தந்தருளும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, நம்மிடத்தில் விசுவாசம் பயபக்தியும் உள்ளவர்களாய் ஜீவித்து போன அடியார்கள் எல்லோருக்காகவும் நாங்கள் செபிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே அருமையான மிஸ்ஸஸ் மெர்லின் டேவிட் குடும்பத்திற்காக, மிஸ்டர் ஜெட்லி குடும்பத்திற்காக, மிஸ்டர் ரூஃபஸ் ராஜ்குமாருடைய குடும்பத்திற்காக, கர்னல் பிரபாகருடைய குடும்பத்திற்காக, ஆண்டவரே மிஸ்ஸஸ் மேரி கற்பையாருடைய குடும்பத்திற்காக, ஆண்டவரே மிஸ்ஸஸ் செல்வி ரூபின் எங்கர் சிஸ்டர் ஆஃப் டீக்கன் சாம் ஸ்டீஃபன்சன் ஆண்டவரே அவருடைய குடும்பத்திற்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் தாமே ஆண்டவரே இந்த அருமையான பிள்ளைகளுக்கு தேவை நல்ல ஆறுதலையும் சமாதானத்தை நீர் கொடுத்தருளும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, சொந்தங்கள் இழந்து மிகவும் துக்கத்தோடு கூட வேதனையோடு கூட இருக்கிறதான பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பார்த்து ஆண்டவரே ஆறுதலையும் ஆண்டவரே நல்ல சமாதானத்தை நீர் தந்தருளும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, விசேஷமாக ஆண்டவரே எங்களுடைய திருச்சபையில் இருக்கிறதான ஒவ்வொரு குடும்பத்தையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அநேக தேவைகளோடு கூட எதிர்பார்ப்போடு கூட இருக்கிறதான ஒவ்வொருவரையும் நீர் தாமே ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய தேவைகள் சரீரத்திற்குரிய தேவைகள் எல்லாவற்றையும் நீர் தாமே சந்தித்து ஆண்டவரே பிள்ளைகள் ஒருவரும் பட்டினியாயிராதபடிக்கு ஆண்டவரே பிள்ளைகளை ஆண்டவரே ஸ்தோத்திர நீர் தாமே போஷிக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய மிஷனரிகளுக்காக அவருடைய குடும்பங்களுக்காக ஆண்டவரே கிளை சபைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் தாம் ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த நாட்களிலே சுவாமி எந்த ஒரு வியாதியும் பிள்ளைகள் அணுகாதபடிக்கு ஆண்டவரே அப்பா உம்முடைய கரமுடைய பிள்ளைகளோடு கூட அதிகமாய் தங்கியிருக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய தேசத்திற்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய தேசத்தை கண்ணோக்கி பாருங்க கர்த்தாவே. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆண்டவரே ஐயா தங்களுடைய உயிர்களை ஆண்டவரை இழந்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தாவே, கர்த்தர் தாமே ஆண்டவரே எங்களுடைய தேசத்தினுடைய தலைவர்களுக்கு தேவையான நல்ல ஞானத்தையும் ஆண்டவரே கிருபைகளை நீர் தந்தரலே இந்த சூழ்நிலைகளை கட்டுக்குள் கொண்டு வர நீர் அவர்களுக்கு உதவி செய்திரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே ஐயா, இந்த சீக்கிரத்தில் இந்த வியாதியானது ஆண்டவரே எங்களுடைய தேசத்தை விட்டு நீர் எடுத்து போடும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே ஐயா, அந்த தேர்ட் வேவ்னு சொல்றாங்க, ஃபோர்த் வேவ்னு சொல்றாங்க. கர்த்தர் தாம் எந்த ஒரு வேவும் ஆண்டவரே இனி ஒரு பெரிய தாக்கத்தை எங்களுடைய தேசத்தில் ஏற்படுத்தாதபடிக்கு கர்த்தர் தாமே ஆண்டவரே
நீர் அற்புதத்தை, நீர் அடையாளத்தை ஆண்டவரே எங்களுடைய தேசத்தில் நீர் செய்தருளும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, தேசத்தினுடைய ஆண்டவரே பாவங்களை மன்னிங்க, திருச்சபையினுடைய பாவங்களை மன்னிங்க. திருச்சபைகள் ஆண்டவரே உமக்கு முன்பாய் கடந்து வந்து ஐயா செபிக்க, ஐயா மன்றாடி செபிக்க நீர் ஒவ்வொரு திருச்சபைக்கு நீர் உதவி செய்தருளும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் எங்களுடைய தேசத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். பிதாவே, எங்கள் ஒரே மத்தியஸ்தரும் காரிய கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இந்த நன்மைகளுக்காக உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம். உங்கள் பாவங்களின் நிமித்தம் முழு இருதயத்தோடே உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாய் இருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள் விசுவாசத்தோடு சேர்ந்து உங்களுக்கு ஆறுதல் உண்டாக இந்த பரிசுத்த சாக்கிரமத்தை வாங்கி கொள்ளுங்கள். அதற்காக பணிவாய் முழங்கால் படியிட்டு சர்வ வல்லமையுள்ள தேவனை நோக்கி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, சகலத்தையும் சிருஷ்டித்தவரே, சகல மனிதருக்கும் நியாயாதிபதியே, தேவரீருடைய நீதியுள்ள உக்கிர கோபாக்னி எங்கள் மேல் வரத்தக்கதாக நாங்கள் அடிக்கடி நினைவினாலும் வார்த்தையினாலும் கிரியையினாலும் உம்முடைய திவ்ய மகத்துவத்துக்கு விரோதமாய் அகங்கரித்து செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டு புலம்புகிறோம். இந்த குற்றங்களை குறித்து நாங்கள் உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு முழு மனதோடே துக்கப்படுகிறோம். அவைகளை நினைத்து வேதனைப்படுகிறோம். அவைகள் எங்களாலே சுமக்கப்படாத பாரம். எங்களுக்கு இறங்கும். மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, எங்களுக்கு இறங்கும். நாங்கள் செய்த யாவையும் முதுகுமாரனும் எங்கள் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவ நிமித்தம் எங்களுக்கு மன்னியும். முது நாமத்துக்கு கனமும் மகிமையும் உண்டாக. நாங்கள் புதிதாக்கப்பட்டவர்களாய் இனி எப்பொழுதும் உமக்கு ஊழியம் செய்து உமக்கு பிரியமாய் நடந்து வரும்படி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கட்டளையிட்டருளும். ஆமீன். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தம்மிடத்திற்கு மனம் திரும்புகிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளி செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிற நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளில் நின்று உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. தம்மிடத்து உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் நமது இரட்சகராகிய கிறிஸ்து திருவுளம் பற்றுகிற ஆறுதலான வார்த்தைகளை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பரிசுத்த பவுல் சொல்லியிருக்கிறதையும் கேளுங்கள். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கு பாத்திரமானது. பரிசுத்த யோவான் சொல்லியிருக்கிறதையும் கேளுங்கள். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள். நம்முடைய கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவோம். கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் தேவரிற்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறது மிகவும் தகுதியும் நீதியும் எங்களுக்கு விசேஷித்த கடமையும் மாயிருக்கிறது. எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து திருவாய் மலர்ந்தள்ளிய வாக்குத்தத்தத்தின்படியே
பரிசுத்த ஆவியானவர் இதை போலத்த ஒரு காலத்தில் பலத்த காற்றை போல வானத்திலிருந்து சடிதியாய் வரும் பெரிய சத்தத்தோடு அக்னிமயமான நாவுகள் போன்ற ரூபமாய் இறங்கி அப்போஸ்தலர் மேல் தங்கி அவர்களுக்கு போதித்து அவர்களை சகல சத்தியத்திலும் நடத்தி அவர்களுக்கு பற்பல பாஷைகளை பேசும் வரத்தையும் எல்லா தேசத்தாருக்கும் சுவிசேஷத்தை விடாமுயற்சியாய் பிரசங்கித்தக்கதாக தைரியத்தையும் பக்தி வைராக்கியத்தையும் அனுக்கிரகித்ததுமல்லாமல் அதனாலே நாங்கள் இருளுக்கும் மருளுக்கும் விலகி உம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற மெய்ஞான வெளிச்சத்தில் சேரும்படி கிருபை செய்தது நிமித்தம் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை துதிக்கவும் கடமை உள்ளவர்களாய் இருக்கிறோம். ஆதலால் தூதரோடும் பிரதான தூதரோடும் பரமசபை அனைத்தோடும் நாங்களும் உமது மகிமுள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மை பாடுத்தி இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுய நீதியை நம்பி நாங்கள் உம்முடைய பந்தியில் சேர துணியாமல் தேவரீருடைய அளவற்ற இரக்கத்தையே நம்பி சேர்கிறோம். உம்முடைய மேசையின் கீழ் விழும் துணிக்கைகளையும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரர் அல்ல. ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற லட்சணம் உடைய மறாத ஆண்டவராய் இருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, முதன்மையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தால் எங்கள் பாவமுள்ள சரீர சுத்தமாகி அவருடைய விலையுறந்த இரத்தத்தால் எங்கள் ஆத்துமா கழுவப்படுவதற்கும் எப்பொழுதும் நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாய் இருப்பதற்கும் ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமீன். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் பரமபிதாவே, தேவரீர் எங்களுக்கு உருக்கமாய் இறங்கி உடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரணம் அடைந்து எங்களை மீட்டு கொள்ளும்படி அவரை தந்தருளினீரே. அவர் சிலுவையிலே ஒரே தரம் தம்மை தாமே ஏக பலியாக ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் பொந்ததுமான பலியையும் காணிக்கையையும் பரிகாரத்தையும் செலுத்தினதும் அல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றைக்கும் நினைப்பூட்டும் ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டிருக்கிறாரே. இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டருளி உமது குமாரனும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட பரிசுத்த நியமத்தின்படி நாங்கள் அவருடைய பாடுகளையும் மரணத்தையும் நினைவு கூர்ந்து உமது சிருஷ்டி பதார்த்தங்கள் ஆகிய இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் பெற்றுக்கொள்ளும் போது அவருடைய பரிசுத்தமுள்ள சரீரத்திற்கும் இரத்தத்திற்கும் பங்குள்ளவர்கள் ஆகும்படி கிருபை செய்தருள வேண்டும் என்று மிகவும் தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம். இயேசு தம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து
ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே ராப்போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்புண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். கர்த்தருடைய பந்தி ஆயத்தமாக இருக்கின்றது. இந்த பெந்தைகோஸ்தே பண்டிகையின் நாளிலே இந்த பெந்தைகோஸ்தின் வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய இடங்களிலே நீங்கள் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற கர்த்தருடைய சரீரத்தையும் அவருடைய இரத்தத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். ஜெபத்தோடு பயபக்தியோடு அதை நாம் ஏற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. The Lord's table is ready on this Pentecost festival day. May you receive the power of Pentecost. May the Lord continue to work in your life and do great things in and through your life. Receive this holy sacrament with fear and prayer. The Lord will bless you.
கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொண்டவர்களாகி நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் வண்ணமாக கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்ததான பரமண்டல ஜெபத்தை சேர்ந்து ஜெபிப்போம். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன். பரமபிதாவாகிய கர்த்தாவே, முதடியாராகி நாங்கள் இப்பொழுது செலுத்திருக்கிற துதி தோத்திர பலி இரக்கமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தயவுள்ள பிதாவாகிய முழு மனதோடு வேண்டிக் கொள்கிறோம். உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணியத்தினாலும் மரணத்தினாலும் அவர் திரு ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தின் மூலமாய் நாங்களும் மற்றும் உங்களுடைய சபை அனைத்தும் பாவ மன்னிப்பையும் அவர் பாடுகளினால் உண்டான மற்ற எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளும்படி தேவரீர் கிருபை செய்ய வேண்டும் என்று தாழ்மையாய் பிரார்த்திக்கிறோம். கர்த்தாவே, சரீரமும் ஆத்துமாவுமாகிய எங்களை முழுவதும் தேவரிற்கு புத்தியும் பரிசுத்தமும் ஜீவனுமுள்ள பலியாக ஒப்புக் கொடுக்கிறோம். இப்பொழுதும் பரிசுத்த நற்கரனில் பங்கு பெற்றிருக்கிற எங்கள் எல்லோரையும் தேவரீர் உமது கிருபையினாலும் பரம ஆசீர்வாதத்தினாலும் நெருப்பியர்ல வேண்டும் என்று பணிவாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். அநேக விதமாயிருக்கிற எங்கள் பாவங்களினாலே தேவருக்கு எந்த பலியும் செலுத்துவதற்கு அபாத்திரராயிருந்தும் எங்கள் தகுதியின்மை தேவரீர் கவனியாமல் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்கள் குற்றங்களை மன்னித்து எங்கள் கடமையின்படி நாங்கள் செலுத்திருக்கிற பணிவிடை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். அவரோடும் பரிசுத்த ஆவியோடும் ஐக்கியமாயிருக்கிற தேவரீருக்கு அவர் மூலமாய் சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. கர்த்தராகிய பரமரே, பரமராஜாவே, சர்வத்துக்கும் வல்ல பிதாவாகிய தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே, எங்களுக்கு இரங்கும். உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிறவரே, எங்களுக்கு இரங்கும். உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிறவரே, எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாகிய பிதாவின் வலது வாசத்தில் வீற்றிருக்கிறவரே, எங்களுக்கு நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர் கிறிஸ்துவே, உன்னதமானவராய் இருக்கிறீர். ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடே இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரன் ஆகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் பற்றிய அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியுமாகிய சர்வ வல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோடே நிலைத்திருக்க கடவது. ஆராதனைக்கு முடிவாக 112வது பாமாலையை நாம் பாடுவோம். In conclusion of morning service, let's sing hymn number 112. Hymn number 112. Redeemer, we
ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த பெந்தேகோஸ்தையின் பண்டிகை நாளிலே நீர் உம்முடைய ஆவியானவரை நீர் எங்களுக்கு அபரிதமாக தருவதற்கு நீர் ஆண்டவரே ஆயத்தமாக இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய ஆவியானவரை எங்களுக்கு தந்திருக்கிறீர். ஆனால் ஆண்டவரே இன்னும் அதிகமாக இந்த ஆவியானவராலே எங்களை நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பெந்தேகோஸ்தே நாளிலே அந்த கூடியிருந்த 120 பேருக்கு அதை பரிசாக நீர் கொடுத்தீர். உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒவ்வொரு திருச்சபைக்கு நீர் இது கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு விசுவாசிக்கு நீர் கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. எங்களுடைய பாவங்களை ஆண்டவரே நீர் எங்களுக்கு குத்தி காண்பிக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய வல்லமையினாலே எங்களை நிரப்போ. இன்னும் எங்களுக்குள்ளே ஆண்டவரே ஏதாவது பாவங்கள் இருக்குமேயானால் இந்த அக்னியினாலே எங்களை நீர் சுத்தப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, பிரிஞ்சு போன திருச்சபைகள், குழம்பி போன திருச்சபைகள் ஆண்டவரே எல்லாவற்றையும் நீர் ஒன்றாக இணைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் எங்களோடு கூட இரும். திருச்சபையிலே சுகவீனத்தோடு இருக்கிற எல்லாரையும் நினைக்கிறோம். ஆண்டவரே, அவர்களை தொடுவீராக. இயேசுவின் நாமத்தினாலே அவர்கள் எல்லாரும் ஆண்டவரே இயேசுவே உம்முடைய சுகத்தை பெற்றுக்கொள்வார்களாக. தங்களுக்கு அருமையானவர்களை இழந்த குடும்பங்களை நீர் ஆறுதல் படுத்துவீராக. பயத்தோடு இருக்கிறவர்களுக்கு பயங்களை நீக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய சமாதானத்தோடு எங்களை அனுப்பும். உம்முடைய ஆசீர்வாதத்தோடு எங்களை அனுப்பும். லார்ட், we thank you for this morning service. Thank you, Lord, for the gift of the Holy Spirit that you have given to the church, oh Master, Lord. Lord, we thank you for the Holy Spirit convicts us, give us the power, oh God, and He unites us, oh God, and He empowers us, oh Master, Lord. If there are still sin in us, unholiness in us, oh God, we pray with the fire of the Pentecost, may, Lord, purify us, oh God. Father, you fill us with your Spirit, oh God, so that we will become your witnesses in the days and years to come, oh God. Thank you for all our church members, oh God, people who are going through sickness, tough time, oh God, heal them. People who are comfortless, comfort them, oh God. People who are with fear, remove all fear from their heart. We are not alone. You are always with us, Lord. Send us with your peace and your blessing. In Jesus' name we pray. Amen. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. சமாதானத்தோடு போக கடவோம்.